ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பன் ஆம்லேட் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம பன் ஆம்லேட் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அதாவது இப்போ 4 பேர் இருந்தால் 3 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ 2 பேர் தான் இருந்தீங்க, இல்லை 3 பேர் தான் இருக்கீங்கன்னா 2 முட்டையே உங்களுக்கு போதுங்க. இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதை நம்ம உடச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக உடைக்காமல் மேலே மட்டும் நீங்கள் உடச்சிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம வெள்ளைக்கருவு தனியாகவும் மஞ்சக்கருவு தனியாகவும் நம்ம இதை எடுக்கணும். ஸோ அதனால் நம்ம மேலுள்ள ஓட்டை மட்டும் கொஞ்சம் சின்னமாகவே உடச்சிக்குங்க. உடச்சிட்டு வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக எடுத்துக்குங்க. இதில் பாருங்கள், இப்போ நம்ம வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ மஞ்சக்கருவு மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த 2 முட்டையும் அதே மாதிரி வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுட்டோங்க. மஞ்சக்கரு கொஞ்சம் எனக்கு கலங்கிருக்கு. ஆனாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2மே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எதுவும் ஒன்றோட ஒன்று கலக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க வரலன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜல்லடை கரண்டியை எடுத்துக்கோங்க. அதில் முட்டையை ஃபுல்லாகவே உடச்சி ஊற்றுறீங்கன்னா அந்த ஹோல்லலாம் உங்களுக்கு வெள்ளைக்கரு கீழே வந்துடும், மஞ்சக்கரு மட்டும் மேலே தனியாக வந்துடும். அந்த மாதிரியும் எடுத்துக்கோங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி ஒரு பீட்டர் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வச்சு நல்லா நீங்கள் கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா அடிக்கணும். அடிக்க என்ன ஆகணும், நுர மாதிரி உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா அடிச்சுக்கணுங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நுரையா வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளஃபியாக உங்களுக்கு ஆம்லேட் வரும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அடிக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நுரை வருது பாருங்கள். இன்னும் நமக்கு நல்ல நுரையாக வரணும், அந்த அளவுக்கு அடிச்சுக்குங்க. இப்போ இந்த மாதிரி அடித்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு நான் எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம அப்புறமாவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா அடிச்சுக்கோங்க. இதுவே எக் பீட்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாகவே அதை அடித்து நல்லா நல்ல நுரையாக வந்துடும். இப்போ நம்ம சாதாரணமாக விஸ்கு தான் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நமக்கு அடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அதுக்காக தான். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா அடிச்சிட்டோம். நமக்கு நல்ல நுரைய க்ரீமி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம அதுக்கும் சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கும் கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப மிக்ஸ் பண்ணணும் தேவை கிடையாது. லைட்டாக நமக்கு கொஞ்சம் பபிள்ஸ் வரும் பாருங்களேன், அந்தளவுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். இது எல்லாம் நமக்கு ரொம்ப இதே மாதிரி வெள்ளைக்கரு மாதிரி நல்லா உங்களுக்கு நல்ல நுரையாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இது நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டால் நமக்கு போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த வெள்ளைக்கருவில் ஊற்றிக்கிங்க. இது ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா, இதை ஃபுல்லாக போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படியே போட்டு அடிக்கக்கூடாது. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கலந்து அந்த நுரையெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நல்லா உள்ளே அமுங்கி போயிடும். அப்புறம் உங்களுக்கு அது ஃப்ளப்பியாக வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்குங்க. ஸோ இது நமக்கு கொஞ்சம் உருகட்டும். இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சு. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்ச பிறகு இதை நம்ம அப்படியே ஊற்றிடலாங்க. இதை அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு மூடியை போட்டு இப்படி வச்சுருங்க. இதை கொஞ்சம் அப்படியே நம்ம பரப்பி விட்டுறலாம். அந்த நுரையை மட்டும் கொஞ்சம் சமமாக நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா பரப்பி விட்டுருங்க. நம்ம 3 முட்டை போட்டிருக்கோம். இது தாராளமாக நீங்கள் 4 பேர் சாப்பிட்லாங்க. இது ஒரு டின்னராக கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட காலைல எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி சாப்பிட்லாம். கொஞ்சம் முட்டை இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு எப்படி நம்ம கேக்லாம் செய்கிறோமோ, பன்னு சாப்பிட்றோமோ அதே ஃபீல் இதுக்கு நமக்கு கிடைக்குங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. இதில் உங்களுக்கு கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் போல் பெப்பரை எடுத்து லைட்டாக மேலே தூவிக்கிங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் விருப்பம்னா போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு இதை ஒரு அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இது நல்லா ஸ்லோவாக தான் இருக்கணும். ஃப்ளேம் நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க.
பாருங்கள் இப்போ நம்ம வச்சு 2 நிமிஷம் இல்லைங்க 3 நிமிஷமாக ஆயிடுச்சு. நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்துடணும். இதை எடுத்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒன் சைடாக வந்து அப்படியே வந்து மடக்கிடுங்க. ஃபுல்லாக இப்படி மடக்கிடுங்க. மடக்கிட்டு இதை வந்து இப்போ நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள் ஒரு அருமையான ஃப்ளஃபி ஆம்லேட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் வச்சுட்டோங்க. இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.